கடனாளியான கண்ணதாசன் அவங்களும் அதற்கு காரணமான இருந்த எம்ஜிஆர் அவங்களும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சினிமாவை போல் அரசியலிலும் ஆக்டிவாக இருந்த கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததால் தனது பொருளாதாரத்தில் பெரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காரு கண்ணதாசன். இதன் காரணமாக அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சினிமா பைனான்சியர் ஒருவர், நீங்கள் ஒரு படத்தை தயாரிங்கள், நான் உதவி செய்கிறேன் என்று கூறியுள்ளார். இதனால் உற்சாகமான கண்ணதாசன் சொந்தமாக பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க அந்த பைனான்சியர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல, கண்ணதாசனும் எம்ஜிஆரிடம் கால் ஷீட் கேட்க, நல்ல விஷயம்தான், உங்களுக்கு 3 மாதங்கள் கால் ஷீட் கொடுக்கிறேன் என்று எம்ஜிஆர் சொல்ல, உற்சாகமான கண்ணதாசன் படத்திற்கு வேலைகளை தொடங்குகிறார். மேலும் பல நாட்களாக தனது மனதில் இருந்த ஊமையன் கோட்டை என்ற படத்தின் கதையை எம்ஜிஆருக்காக தயார் செய்து படமாக்க முடிவு செய்து படத்திற்கான பூஜையை போடுகிறார் கண்ணதாசன். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த பட பூஜையில் எம்ஜிஆர், இது எனது சொந்த படம் போன்றது, என்னால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுவேன் என்று எம்ஜிஆர் சொல்ல, விநியோகஸ்தர்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டியுள்ளனர். இந்த காலகட்டத்திலேயே சுமார் 50,000ற்கு மேல் படபூஜை அன்றே வசூலாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பு தொடங்கி கண்ணதாசன் 3000 அடிக்கு மேல் ஷீட் செய்துள்ளார். ஆனால் எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு வரவில்லை. இதனால் படப்பிடிப்பு தாமதமான நிலையத்திற்கு நிதியுதவி செய்த பைனான்சியர் கோர்ட்டில் புகார் அளிக்க கண்ணதாசன் உடனடியாக இந்த படத்தை டிராப் செய்துள்ளார். இந்த விஷயம் எம்ஜிஆர் காதுக்கு செல்ல அவரே 10 நாட்களில் படப்பிடிப்பை தொடங்குகள், கால் ஷீட் கொடுக்கிறேன் என்று நோட்டீஸ் அனுப்ப, இதற்கு நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு சென்றுள்ளார் கண்ணதாசன். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தை முடிந்து வெளியில் வந்த கண்ணதாசன், நிஜத்தில் நண்பர்களாக இருப்பவர்கள் சினிமாவிலும் நண்பர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைத்தது தவறு என்று கூறியுள்ளார். ஊமையன் கோட்டை படம் பாதியில் நின்றதால் மிகுந்த பொருளாதார நெருக்கடியை சந்தித்த கண்ணதாசன் அதன் பிறகு மெல்ல அதில் இருந்து மீண்டு வந்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் கண்ணதாசன் இருவரும் இணைந்த நிலையில் இருவரும் மாறி மாறி மேடைகளில் புகழ்ந்து கொண்டது, ஒருவரை ஒருவர் அரசியல் ரீதியாக விமர்சித்து கொண்டது நடந்தது. அதேபோல் எம்ஜிஆர் முதல்வரான போது கண்ணதாசனை அரசவை கவிஞராக நியமித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஊமையன் கோட்டை படத்தில் எம்ஜிஆருக்காக தயார் செய்யப்பட்ட அந்த படத்தின் முதல் பாடல் பின்னாளில் எஸ். ராஜேந்திரன் நடித்த சிவகங்கை சீமை என்ற படத்தில் பயன்படுத்தப்பட்டது. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள கோல்டன் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.